போங்கடா பொறுக்கி பசங்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? தமிழ் தேசியம்டா, எங்களை யாராலும் அழிக்க முடியாதுடா, வாங்கடா நாங்க வந்துட்டோம்டா, இனிமே எங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது பண்ணிக்கிட்டே இருந்தா பயனாக இருக்கும். இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அந்த ஃபயராக அவங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு இது ஒன்று இருக்கு ப்ரோ, நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸா அதை நடத்தி வைக்குமா. அப்ப நமக்கே மில்லியன் டாலர் அது சில தடுத்து முடிச்சவங்க தான் அமையாது. பிடிச்ச மூதேவி நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு, வந்து எவ்வளவு போட்டுருக்குன்னு. சரி இருங்க, 3 லைன்ல யாரோ கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஏமா கமெண்ட் பண்ணலாம், ரொம்ப ஓவர் கமெண்ட் நல்லது இல்ல. நீங்க வேணும்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணுங்க, அப்போதான் தெரியும். 250 கோடி சேலரி விட்டுட்டு ஒருத்தர் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்றாருன்னு சொல்றவங்க நக்கலா கமெண்ட் பண்ணு. அவரை சொல்றாருயா, எங்க தலைவர் வந்து 250 கோடியை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரை பார்த்தா உங்களுக்கு நெக்கலா இருக்கான்னு கேக்குறாரு. யாருங்க 250 கோடி விட்டு? யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு நடிகர் ரீசெண்டா அரசியலுக்கு வந்திருக்காரு. எல்லாருமே பீக்ல இருக்கும் போது தானே வந்தாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, எல்லாரும் அந்த பாட்டு எழுதுறவங்க எல்லாரும் வராங்க. என்னமோ இவர் மட்டுமே தியாகம் பண்ண மாதிரி, இதுக்கு முன்னாடி படத்துல நடிக்கும் போதெல்லாம் சமூக சேவையா செஞ்ச மாதிரி சொந்த காசுல. இப்ப வந்ததுக்கு அப்புறமும் வந்து தினம் காலையில எழுந்த உடனே எங்க யாருக்கு பிரச்சனை, நான் வந்து உங்களை காப்பாத்துறேன் வாங்கன்னு இறங்கி ஃபீல்ட்ல இறங்கி போராடுற மாதிரி, சம்பாரிச்ச பணத்தெல்லாம் இங்கே செலவு பண்ற மாதிரி என்னையா நடக்குது இங்க இந்த நாட்டுல? அடுத்த கமெண்ட் வந்து நான் தான் படிப்பேன். ஏன்னா ஏதோ ஒரு அண்ணாவுக்கு வந்திருக்கு. என்ன அண்ணா? அண்ணா ஒரு 4 நாள் ரீசார்ஜ் இல்ல அண்ணா, அதனாலதான் உங்க வீடியோ பார்க்க முடியல. இன்னைக்குதான் ரீசார்ஜ் பண்ணி உங்க வீடியோ பார்த்தேன். லவ் யூ அண்ணா, மிஸ் யூ அண்ணா. நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்கண்ணா, படம் வேற அரசியல் வேறையும். தங்கச்சி ஆம்பளை பசங்கன்னா அண்ணானே கூப்பிட கூடாது. இல்ல எத்தனை நாள் மாச கடைசியில ரீசார்ஜ் இல்லன்னு நான் கதறி இருக்கேன். நான் தம்பி தங்கைகள் எல்லாருக்கும் குடிச்ச டீக்கு காசு வக்கு இல்ல, குடிச்ச டீக்கு கொடுக்க காசு இல்ல, வக்கு இல்ல, இவர் வந்து ரீசார்ஜ் பண்ணி விடுறாரா? எதுவா இருந்தாலும் இன்னொரு 4 நாள்ல கிடைக்கும், அதுக்கப்புறம் சேலரி காலி ஆயிடும்.